Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் ப்ராப்ளம் தான். குளோரோபென்சீன் கூட அமோனியாவை ரியாக்ட் பண்றீங்க. 250 டிகிரி செல்சியஸ்ல 50 அட்மாஸ்பியர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றீங்க. இங்கே 2 மோல் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிறேன். NH3 NH3. இப்போ இதில் வரைக்கும் ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிடுது. பேலன்ஸு NH2. ஸோ அப்போ இங்கே NH2 இருக்கு. இங்கே என்ன இருக்கு? Cl இருக்கா? ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதுலேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதோட சேர்ந்து என்ன மாறுது? NH4 ஆயிடுது. இந்த குளோரின் கூட சேர்ந்து என்ன ஆயிடுது? NH4Cl, அதாவது அமோனியம் குளோரைடா வெளிப்படுது. இப்போ ரிமைனிங் யார் இருக்கா? NH2. இது போய் இங்கே ஆக்குபை ஆயிடுது. அப்போ C6H5 NH2 அணிலையும் உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அடுத்து பாருங்க, திரும்பி குளோரோபென்சின், இன்னொரு குளோரோபென்சின் கூட எடுத்துக்கிறோம். 2 குளோரோபென்சின் எடுத்துக்கிறோம். இது கூட சோடியத்தை ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போது இந்த குளோரின் இருக்குல்லப்பா, சோடியத்தோடு சேர்ந்து NaCl வெளில போயிடும். ஸோ அப்போது என்னாகும்? சோடியத்துக்கு வேலன்சி Na+, அதாவது 1 தான். அப்போது 2 சோடியம் நமக்கு தேவை. ஸோ அதனால் இங்கே 2 சோடியம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே 2 குளோரின் இருக்கிறதுனால 2 சோடியம் தேவை. ஸோ அப்போ என்ன ஆயிடுது? NaCl 2 NaCl வெளில போயிடுது. புரியுதா? இப்போ இது ரெண்டும் சேர்ந்துடும். C6H5 C6H5 பை ஃபினைல் உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். தேங்க்யூ.